ஹாய்ங்க. ஒரு பீடியாட்ரிஷியன் ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கும்னுங்க குயிக்காக பார்த்துடலாமா? மோஸ்ட்லி ரிசப்ஷன் ஏரியாலேயே வந்து ஒரு கிட்ஸ் ஹாஸ்பிட்டல்னால் பீடியாட்ரிஷியன்னா கரெக்ட் கிட்ஸ் ஆக்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே செட் பண்ணியிருப்பாங்க. கிட்ஸ் வந்தோடனே அட்ராக்ட் ஆகிற மாதிரி அவங்க ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபீலே இருக்காது. அவங்க ஃபர்ஸ்ட் வந்து கிட்ஸோட ஹைட் வெயிட் செக் பண்ணிடுவாங்க. இதுதாங்க அவன் 2 இயர் செக்கப்புங்கிறனால அவனை நிற்க வச்சு செக் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி அவனை படுக்க வச்சு தான் செக் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே எந்த ஹாஸ்பிட்டல் பார்க்கணுனாலுமே அப்பாயின்மெண்ட் போட்டு தாங்க போக முடியும். அப்பாயின்மெண்ட் போட்டு போனால் மேக்ஸிமம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் நம்மளை வந்து வெயிட் பண்ண வைப்பாங்க. நம்மளோட அப்பாயின்மெண்ட் டைமுக்கு முன்னாடியே ரீச் ஆகிட்டா. நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம தான் டாக்டர் இருக்க ரூமில் வந்து விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து நமக்குன்னு ஒரு ரூம் அலோகேட் பண்ணிடுவாங்க டாக்டர் வர வரை வெயிட் பண்ணுறதுக்கு. அந்த ரூமில் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருப்போம். டாக்டர் தான் நம்மளை வந்து விசிட் பண்ணுவாங்க. எல்லா ரூமுமே ஒரு வாஷ் பேஷன் இருக்கும், ஒரு பெட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கிட்ஸ் ரூம்னா பார்த்திங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு ப்ளே பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து டாய்ஸு, புக்ஸு இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அவங்க என்கேஜாக அந்த ஒரு 5 மினிட்ஸ் கூட அவங்க வந்து அழுகாத ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோங்கிற ஒரு ஃபீல் இருக்கக்கூடாதுங்கிறனால என்கேஜ் பண்ணுற மாதிரியான திங்ஸ் தான் வந்து அந்த ரூமில் இருக்கும். இங்கே கிட்ஸ் அண்ட் அடல்ட் 2 பேருமே இப்போ வந்து அந்த செக் பண்ணுற செக்கப் பெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு லாங் டிஷ்யூ பேப்பர் மாதிரி போட்டிருப்பாங்க. நம்மளோட செக்கப் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டிஷ்யூ பேப்பரை கட் பண்ணி ட்ராஷ் பண்ணிடுவாங்க. இது எதுக்குன்னா ஹைஜீனிக்காக இதை ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கே வந்து பீடியாட்ரிக்ஸ் ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா ஒரு 12 மந்த்ஸ்லேருந்தே நமக்கு வந்து பிஹேவியர் செக்கப் மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் கொஷின்ஸ் வச்சுருப்பாங்க. 12 மந்த்ஸ் செக்கப், அதுக்கப்புறம் 18 மந்த்ஸ் செக்கப், 24 மந்த்ஸ் செக்கப்னு அந்த லிஸ்ட் ஆஃப் கொஷின்ஸ் எல்லாம் நம்மளை வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க.